ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கடகடன்னு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துர்லாம். அதுக்கு ஒரு 3 ஸ்வீட் கார்ன் நான் ஸ்வீட் பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச கிளாத்தில் நல்லா தொடச்சி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ 2 கார்னர் சைடும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சு நீங்கள் சிப்ஸுக்கு எப்படி ஸ்லைஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லைசர் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நைஃப் கத்தி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ கத்திலையும் நீங்கள் இதை சிப்ஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஸ்லைசர் வச்சுருந்தா ஸ்லைசர், இல்லைனா கத்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மல் பொட்டேட்டோ நம்ம எப்படி செய்கிறோமோ, சிப்ஸ் செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. நீங்கள் எண்ணெயை காய வச்சு அதிலே கூட டக்கு டக்குன்னு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னால் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். காய வச்சோன்னா நல்லா அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கரிஞ்சிடாமையும் இருக்கும், நல்லா வெந்து மொறுன்னு கிறிஸ்பியாகவும் வருங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு வித்தின் 10 மினிட்ஸில் இது முடிஞ்சிருங்க. ஒன்லி 10 மினிட்ஸ் தான் எனக்கு ஆணுச்சு. டக்குன்னு ஸ்லைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. வேறு எந்த வேலையுமே இல்லை. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டேன். நமக்கு ரொம்ப கரைஞ்சிடவும் வேண்டாம். நமக்கு சிப்ஸ் பதம் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா வெந்து பொரிஞ்சு வருங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணிட்டீங்கன்னா வேகாது, ஒரு மாதிரி பதன்னு இருக்கும். நீங்கள் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் நான் கொஞ்சமாக நைஸ் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூடவே மிளகாய் தூள் லைட்டாக கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாக்காண்டி ஆட் பண்ணலை. ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்டு, உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு உடச்சே காமிக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.